விஷாமஸ்ல பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இதில எல்லாமே அவங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்குங்க சார்? இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுடைய ஞானம், அறிவாற்றல், செயல்திறன் எல்லாமே ஒரு சிறப்பானதாக இருக்கும். தான் செய்யக்கூடிய விஷயங்களில் நேர்மையை அதிக அளவில் கடைபிடிக்கக்கூடிய நபர்களும், உண்மை சத்தியம் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவில் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கு அவருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப எந்த துறை சார்ந்து அவங்களுக்கு அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலோ, இல்ல வேலையை தேர்ந்தெடுத்தா அவங்க அதில பெஸ்ட்டா வர முடியுங்க சார்? ஒரு குருவாக, ஒரு சிறந்த ஆசிரியராக, சிறந்த பேராசிரியராக வருவதற்கான அத்தனை வாய்ப்பும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. பொதுமக்களுக்கு ஒரு சரியான சட்ட நுணுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதோ, வக்கீல் சார்ந்த தொழிலையோ, ஒரு பொதுமக்களுக்கு தன்னுடைய சேவையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இவங்கள் இருப்பார்கள் அப்படின்னு மிக முக்கியமான கருத்து. விஷாமஸ்ல ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், இல்ல இந்த நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா அது யார் அந்த நபரா இருக்கும்? விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு எதில் முதலீடு செய்தால் அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் சார்? குறிப்பாக இந்த தங்கத்தில் முதலீடு செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பது ஒரு தன்னிறைவாக அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. விஷாமஸ்ல பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? விசாக நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தென்முக பரமன் என்று அழைக்கப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தெற்கு பார்த்திருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்திலுமே இவர்களுடைய ஜீவகாந்த சக்திங்கிறது மிகப்பெரிய தேசத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும், இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாங்க? விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய உள்ளுறுப்புகளில் இந்த பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இந்துவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க சார். அந்த வரிசையில் விசாகம் நட்சத்திரத்தை இப்போ பார்க்க போகிறோங்க சார். அவங்களுக்கு குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? விசாக நட்சத்திரம் ரொம்ப அற்புதம் வாய்ந்த ஒரு சிறப்பு நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுடைய ஞானம், அறிவாற்றல், செயல்திறன் எல்லாமே ஒரு சிறப்பானதாக இருக்கும். தான் செய்யக்கூடிய விஷயங்களில் நேர்மையை அதிக அளவில் கடைபிடிக்கக்கூடிய நபர்களும், உண்மை சத்தியம் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவில் நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை பாதிக்காம வண்ணம் தன் நேர்த்தியாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் இவருடைய வாழ்க்கையில் உண்மை சத்தியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பின் காரணமாக நாளுக்கு நாள் இவர்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவு என்பது அதிக அளவில் வந்து சேரும். இந்த பொதுமக்களுடைய ஆதரவு என்பது இவர்களுடைய தன்மைக்கு அரசியல் ரீதியான செல்வாக்கை கொடுக்க ஆரம்பிக்கும். மேலும் அரசியல் தலைவர்களாக பரிணமிப்பதற்கான அத்தனை யோகத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்யலாம். உடல் வலிமையும் மன வலிமையும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும், தேசத்தோட கூடிய ஒரு அற்புதமான திறன் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்யலாம். இந்த விஷாமஸ்ல பிறந்தவங்களுடைய தொழில் அல்லது வேலை எந்த துறை சார்ந்து அவங்களுக்கு அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலோ, இல்லை வேலையை தேர்ந்தெடுத்தா அவங்க அதில் பெஸ்ட்டாக வர முடியுங்க சார்? விசாக நட்சத்திரம் என்றாலே இது வழிகாட்டுகளுக்கு உண்டான நட்சத்திரம். அப்போது யாராவது தன்னுடைய ஒரு கஷ்டத்துக்கோ சிரமத்துக்கோ ஒரு வழி தேடி கொண்டிருக்கிறார்கள் என்னும் பட்சத்தில் அவர்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு தொழிலை இவர்கள் முன்னெடுக்கலாம். அந்த வகையில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா கல்வி அறிவு. அப்படிங்கும்போது ஒரு குருவாக, ஒரு சிறந்த ஆசிரியராக, சிறந்த பேராசிரியராக வருவதற்கான அத்தனை வாய்ப்பும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. மேலும் இவர்கள் பொதுமக்களுக்கு ஒரு சரியான சட்ட நுணுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதோ, வக்கீல் சார்ந்த தொழிலையோ, அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரியான தீர்வை தரக்கூடிய அந்த மருத்துவத்துறையாக இருக்கலாம், அல்லது எந்த விதத்திலாவது ஒரு பொதுமக்களுக்கு தன்னுடைய சேவையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இவங்கள் இருப்பார்கள் அப்படின்னு மிக முக்கியமான கருத்து. மேலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பரோபகரமான மனநிலை அதிக அளவில் இருக்கும். இதனால் பணத்தை அதிக அளவில் பெரிய லெவலில் மதிக்க மாட்டாங்க. தன்னுடைய சேவையை கடமையை சரியாக செய்வதற்கான அத்தனை விஷயத்தையும் அவங்க முன்னெடுப்பாங்க. ஒரு ஏணி மாதிரியான ஒரு வாழ்க்கை. வரக்கூடிய அன்பர்கள் அனைவரையுமே வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை பெற்றதாக இருக்கும் அந்த ஏணி. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை இவங்க முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு தனிச்சிறப்பாக நம்ம அவங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் குறிக்கோளாக கொண்டு படிக்கலாம். ரொம்ப நல்லா அற்புதமாக. விஷாமஸ்ல ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லை இந்த நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா அது யார் அந்த நபராக இருக்கும்? விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பரோபகரமான மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால
தன்னுடைய சுய வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பொதுமக்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நம்ம ஒரு ஆலோசனை வழங்குறது, அறிவுரை வழங்குறது எல்லாமே சரியான விஷயம் தான். நம்ம தவறு சொல்லக்கூடாது. ஆனால் தனக்கு என்ன ஏதாவது ஒரு வகையில் பெனிஃபிட்னு இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கான ஒரு ஆசிரியருக்கு உண்டான கட்டணத்தையாவது அவங்க வாங்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை. அப்படிங்கும்போது தன்னுடைய சுய தேவைக்கான விஷயங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு உண்டான ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முன்னெடுக்கிறதோ, தன்னுடைய குடும்பத்தை நடத்தி செல்வதற்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதோ, அல்லது தன்னை சார்ந்து இருக்கிறவர்கள் நலவாழ்வுக்காக ஒரு சில விஷயங்களை அந்த பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்தையும் அந்த நிதி மேலாண்மை சார்ந்த விஷயத்திலையும் அதிக அளவில் அவங்க கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் மேலதிகாரிகள் தன்னுடைய வித்தைக்காரகன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வித்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஞானம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மற்றவர்களை ஏளனமாக நினைக்காம இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை குறிப்பாக இருக்கிறது. விஷாமஸ்ல பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணமா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இதில் எல்லாமே அவங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்குங்க சார்? விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கு அவருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதம் நிறைந்த வாழ்வாக நிச்சயமாக இருக்கும். தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை ரொம்ப செழுமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து நிறைவான ஒரு இல்லற வாழ்வை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மேலும் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மிக எளிதாக சமாளித்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. காதல் திருமணமும் பெற்றோர்களாக பார்த்து வைக்கப்பட்ட அந்த காதல் திருமணமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இவங்களுடைய இல்லற வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையிலே. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான கவலையும் இல்லை. இவர்கள் போதுமென்ற அளவுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை இறையருள் இவங்களுக்கு வழங்கியிருக்கும். ஸோ பிள்ளை பேறு என்பதோ அல்லது குழந்தை பாக்கியம் என்பதோ இவர்களுக்கு ஒரு குறைவில்லாத ஒரு தன்மையில் இருக்கும். நிறைவான ஒரு மனநிறைவோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வழியிலிருந்தும் அற்புதமான யோக வாழ்வை பெறக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. விஷாமஸ்ல பிறந்தவங்க வரைக்கும் அவங்களுடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு உயர்கல்வி, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு போன்ற ஒரு விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எதையுமே ஒரு மிகுந்த சிறந்த திட்டமிடுதலோட தன்னுடைய கல்வியை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க. வெளிநாடுகளெல்லாம் போய் கல்வி கற்பது என்பது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பாக நிர்வாக சம்பந்தப்பட்ட துறையிலையும் ஜொலிப்பாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட கல்வித்துறையிலையும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவாங்க. அதே சமயம் அரசியல் ரீதியான மிகப்பெரிய வாய்ப்பை பெறுவாங்க. அதேமாதிரி கணினித்துறை சம்பந்தப்பட்ட துறையிலையும் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. வியாபாரம் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்ட துறையிலையும் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. ஸோ கல்வி என்பது இவர்கள் என்னத்தை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கல்வியில் இவங்க டாப் நம்பர் 1 வந்துடுவாங்க. வெளிநாடுகள் சென்று கல்வி கற்பதற்கு உண்டான அத்தனை வாய்ப்பும் இருக்கிறது. கல்வியில் தடையில்லாத ஒரு முன்னேற்றத்தை இவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. விஷாமஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னா தங்கம் இல்லை ஷேர் மார்க்கெட், இடம் இந்த மாதிரி விஷயங்கள் எதில் முதலீடு செய்தால் அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க சார்? விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவர்கள் செய்யக்கூடிய முதலீடு என்பது நிலம், இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம், நகை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க முதலீடு செய்யலாம். குறிப்பாக அந்த தங்கத்தில் முதலீடு செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பது ஒரு தன்னிறைவாக அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ தங்கம் தான் இவனுடைய டாப் நம்பர் 1 முதலீடாக இருக்கணும். அதுக்கு அடுத்துல தான் இந்த இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அறிவுறுத்தக்கூடிய ஒரு சிறு விஷாமஸ்ல பிறந்தவங்களுக்கு உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும், இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாங்க? விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய உள்ளுறுப்புகளில் இந்த கல்லீரல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய சூழ்நிலை, அதாவது பாதிக்கப்பட்டிருந்தா. அப்போ இவருடைய இன்னர் ஆர்கனில் இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணும். தன்னுடைய உணவு பழக்க வளத்தை எல்லாம் ரொம்ப ஒரு நேர்த்தியாக முன்னெடுக்கணும். மேலும் இந்த இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இவர்கள். அப்படிங்கும்போது இந்த உணவுக்கு முக்கியத்துவம் தருவது போல உறக்கத்துக்கும் முக்கியத்துவம் தரணும். அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் எக்காரணத்தை கொண்டு நல்ல உறக்கத்தை முன்னெடுக்கும் பட்சத்தில் இவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட்ட தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பெரிய அளவில் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்தாலும் சரி அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இறையருள் இவங்களுக்கு ஈஸியாக வழங்கியிருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. விஷாமஸ்ல பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? விசாக நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தென்முக பரமன் என்று அழைக்கப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தெற்கு பார்த்திருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்திலுமே இவர்களுடைய ஜீவகாந்த சக்திங்கிறது மிகப்பெரிய தேசத்தை கொடுக்கும். அப்போ தெற்கு முகமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது ஞானத்தின் ஒரு ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய
இந்த தட்சிணாமூர்த்தி அவருடைய வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான ராஜயோக முன்னேற்றத்தை தருவார். பொருளாதார ரீதியாகவும் இருக்கும், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட தடைகளும் நீங்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான தொழிலை முன்னெடுக்கக்கூடிய யோகத்தையும் இது பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விஷாக நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.